ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ளவுஸ் பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி போட்டுட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு மாறிடாமல் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடும் இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே மாறாமல் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஷோல்டர் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏன் நாட் போடல அப்படின்னா ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால நாட் போட முடியல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் நாட் போடுவேன். 2 ஸ்டிச்சு போடணும் ஷோல்டருக்கு. 2 ஸ்டிச்சும் இப்போ போட்டு முடிச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இப்படி ரெண்டாக விரிச்சிட்டு நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் நம்ம ஒரு சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஒரு சைடு க்ராஸாக இருக்கும், ஒரு சைடு பெண்ட் ஆகிருக்கும். ஸோ க்ராஸ் ஆகிருக்கிற சைடு நம்மளுக்கு முன்னாடி தான் வரணும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கம் தான் வரணும் எப்போவுமே. ஸோ நம்ம நாச் போட்டிருப்போம் ஸ்லீவில். அந்த நாச் கரெக்டாக இந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். ப்ளவுஸ் ஷோல்டரோட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கெட்ட பக்கம் வெளியே தெரியாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்க சென்டர் பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நாச்சும் ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்தே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து பேக் சைடை முடிக்கலாம். இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க மட்டும் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த துணியை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவு கீழே இருக்கும், நம்மளோட அந்த ஷோல்டர் பார்ட்டு அது மேலே இருக்கும். இப்போ அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 2 சைடும் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்னொரு ஸ்டிச்சு போடணும். நம்ம ஜாயின் பண்ணுற எல்லா இடத்துலையுமே 2 ஸ்டிச்சு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதனால் நம்ம போட்ட ஸ்டிச்சு மேலே இன்னொரு ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த சைடு எந்த பட்டி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். பட்டியோட உள்பக்கமாக லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போது பட்டி கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டரை கரெக்டாக எடுத்துக்கலாம். பட்டியை அந்த இடத்துல வச்சுட்டு ஷோல்டரை கரெக்டாக இழுத்து பிடிச்சிட்டு நம்மளோட இந்த ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். மேலேருந்து கீழே ஒன்று மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி பட்டியோட கீழ் பக்கமும் பேக் சைடோட கீழ் பக்கம் அதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே மேல் கிளாத்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சுக்கு இருக்கணும், பட்டிலையும் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சுக்கு இருக்கணும். இவ்வளோ தான் இருக்கணும். ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்துச்சு அப்படின்னா பட்டிலையும் மேல் கிளாத்லேயும் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தோட நல்ல பக்கமும் பட்டியோட நல்ல பக்கமும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எட்ஜிலிருந்து ஸ்டிச்சு ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். 2 கிளாத்தையும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டேன். அந்த ஸ்டிச்சு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சு இப்போ போட்டுட்ருக்கேன். டபுள் ஸ்டிச்சு போடணும். இதுலேயும் ரைட் சைட் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம துணியை கீழே வச்சுட்டு அது மேலே பட்டியோட நல்ல பக்கத்தை சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ லெஃப்ட் சைட் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டியோட நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி கீழே வச்சுட்டு நம்மளோட துணியோட நல்ல பக்கம் அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டு கரெக்டாக நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணி கொண்டு வரலாம். இந்த டாட் இருக்கிற இடத்துல உடனே அந்த டாட்டை ஒரு மடிப்பு வெளிப்பக்கமாக மடிக்கணும், உள்பக்கமாக மடிக்கக்கூடாது. வெளிப்பக்கமாக மடித்து
நம்ம தையல் போட்டுக்கலாம். இதை முடிச்சுட்டு இந்த தையல் மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்குக்கு இது வந்து லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ கிராஸாக இருக்கிற ஒரு கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டு ஒரு 4-5 பீஸ் வந்து நான் எடுத்து அதை ஜாயின் பண்ணி அதில் வந்து நான் ப்ளவுஸுக்கு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த ஸ்கேல் வச்சு லைனாக லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ண இடத்துலலாம் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸ் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு இன்னொரு துணியோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு நெக்குக்கான கிராஸ் பீஸ் ரெடி. இப்போது இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் நெக்கோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். கரெக்டாக துணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு இப்போது உள்ளுக்குள்ளே கட் போடணும். எந்த இடத்துல அப்படின்னா நெக்கில் வந்து பெண்டு வரும் இல்லையா, அந்த இடம் எல்லாமே கட் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கோட பெண்டு, அதே மாதிரி பேக் நெக்கோட பெண்டு. ஃப்ரண்ட் நெக்கில் 2 பக்கம் வந்து பெண்டு வரும். 2 சைடு இருக்கு இல்லையா, அதனால 2 பக்கம் பெண்டு வரும். இந்த இடத்துலலாம் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல கட் தேவையில்லை. கட் பண்ணிவிட்டு அந்த துணியை உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் கூட மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு துணி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து மடித்து அதில் ஒரு தையல் போட்டு வந்துடலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இப்போ அதில் தையல் போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் அதை உள் பக்கமாக மடிக்கணும். அந்த வெளிப்பக்கம் நம்ம ஜாயின் பண்ணதோட தையல் தெரியும்ல, அந்த தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி அதை மடித்து இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த எட்ஜில் ஒரு தையல் போடணும். துணியை எப்படி வளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தையல் போடணும். இழுத்துறக்கூடாது. அதை முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட நல்ல பக்கம் திருப்பி இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கொக்கி பட்டி, அப்புறம் வி பட்டி, அதுக்கப்புறம் வந்து சைடு ஜாயின் பண்ணுறது. இந்த 3 பேலன்ஸ் இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. இது நல்லா புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை பை. See you.